எப்படி இருக்குதுல சும்மா தக 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 தகன்னு இருக்கு பாருங்க. மட்டன் தான் போட்டிருந்தாங்க. மட்டனா சிக்கனா ஒட்டகமா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் கிட்ட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதை என்னன்னு பிரிச்சு தான் பார்த்துருங்க அப்படின்ட்டு தண்ணி கொடுக்குற ஆரம்பிச்சுலாம் தண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு நீங்கள் குடிங்க, எனக்கு போதுமா தண்ணி? தண்ணி போதுமா? இங்கே வந்து எல்லாரையும் பிரமிப்புள்ள ஆக்கின விஷயம் என்னென்னா, இங்கே வந்து குர்ஆனில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை அவங்களுடைய பிள்ளைங்க கற்பனையாக அதை ஒரு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் ஒன்று என்னென்னா, IWFல தமிழ் தாவா சென்டர் நடத்தக்கூடிய ஒரு இஸ்லாமிக் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிக் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் வாலிபால், டென்னிஸ், கிரிக்கெட்டு, குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸு, இஸ்லாமிய கேள்வி பதில், அதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்கு. இது இல்லாமல் உணவு ஏற்பாடும் மாஷா அல்லாஹ் வேறு லெவலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி உள்ளே போனோம்னா IWFனுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் சொந்தங்களுக்கும் வரவேற்கணும் அப்படிங்கிறது மாதிரி போட்டு இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்து வந்த பாதை அவங்க ஹஜ்ஜு மற்ற நற்செயல்கள்லாம் நிறையா புரிஞ்சாங்க. மெடிக்கல் கேம்ப் அது இது அதனுடைய போஸ்ட் அப்படிங்க வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்மளுடைய யூசுப் பாய் வந்து மக்களுக்காக சாய் ரெடி பண்ணி சாய் இது வந்து காலை ஒரு 10 மணி இருக்கும் அந்த ரேஞ்சில் சாய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இடையில நம்ம ஆளுகளுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அது என்னன்னு பாருங்க. நீங்க இப்ப நீங்களே கடற்கரைக்காரங்க கேட்டு பாருங்க. சரி அதெல்லாம் பண்ணுங்க, கேட்டு பாருங்க. அதெல்லாம் பண்ணுங்க, நீங்க இங்க வாங்க. அவர் கேட்டு பாருங்க. யார் எதுக்கு பேர் என்ன? இது தம்ருட்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இல்ல அது கன்ஃபார்ம் பண்ணல, சொல்லுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இது தம்ருட் எல்லாம் கிடையாது. தம்ருட் இல்ல. பாக்கிங்க. அதெல்லாம் பண்ணக்காரங்க சொன்னா தம்ருட் தான் இது. ஓய் ஊத்துற வேற பாரு. தம்ருட் இல்ல பாய். நீங்க கேரளா இல்ல தம்ருட் இல்ல. இந்த பஞ்சாயத்தை முடிச்சு அப்படி உள்ள போனோம்னா குழந்தைகளுக்கான திருக்குர்ஆன் போட்டி நடக்குது. அதனுடைய ஹால் தான் இது. மக்கள்லாம் உட்கார்ந்து குழந்தைகளினுடைய அந்த மழலை குரலில் ஓதக்கூடிய திருக்குர்ஆனுக்கு யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் அதில் பதிவு பண்ணிக்கிட்டு அவங்கள ஓத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த பார்க்கையில தெரியும் உங்களுக்கு. நிறைய குழந்தைங்க, ஒரு குழந்தைங்கள நிறைய குழந்தைங்க இந்த குர்ஆன் போட்டியில கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பட் இந்த குர்ஆன் நடந்துகிட்டே இருக்கையில டக்குன்னு ஜும்மாக்கு ரெடி ஆயிடுச்சு. மக்கள்லாம் வாங்க ஜும்மாக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஜும்மாவுக்கு வந்து அந்த குழந்தைகளில் ஒரு ஆள் தான் பாங் சொன்னாங்க. பாங் சொன்னதுக்கப்புறம் காமத் சொன்னாங்க. காமத் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து தொழுகைக்கு அசம்பல் ஆகிட்டோம். நம்மளுடைய மௌலவி எப்பவும் போல் தொழுகை வச்சு முடிஞ்ச கையோட சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு இங்கே வந்து இறங்குது. சாப்பாடுனா பெரிய பெரிய ஜக்ஸால சாப்பாடு பாட்டே அப்பா எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மசாலா ஒவ்வொரு இதையும் 6 பேர் தூக்கணும். அதே மாதிரி சாப்பாடும் கறியும் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சாப்பாடை பொறுத்தவரை மாஷால்லா ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் இருந்துச்சு. பாருங்க பார்த்தா எப்படி இருக்குதுல சும்மா தக 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 தகன்னு இருக்கு பாருங்க. மட்டன் தான் போட்டிருந்தாங்க. அப்படியே நம்ம பெரிய குரூப் எல்லாம் இங்கிட்டு நிர்வாகிகள்லாம் இங்கிட்டு மட்டனா சிக்கனா ஒட்டகமா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் கிட்ட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதை என்னன்னு பிரிச்சு தான் பார்த்துருங்க அப்படின்ட்டு உடச்சு விட்டு பார்த்துட்டாங்க. பார்த்தா மட்டன் தான், ஃப்ரெஷ் மட்டன் வாங்கி கொடுத்தாங்களாம். அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா ஃப்ரெஷ் மட்டன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லா. அந்த மட்டன் சோத்தை கிண்டி ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோறு சப்ளை பண்ணலை. காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள குர்ஆன் கிளாஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த குர்ஆன் கிளாஸ் இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. குர்ஆன் கிளாஸ் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. Today I am going to recite 5 pillars of Islam. First pillar, Shahada. Therefore, let us respect our parents, obey them, help them, and make dua for them, whether they are alive or passed away. May Allah
Help us to be loving, respectful and grateful children. Ameen. Jazakallahu khairan. Jazakumullah khairan. Barakallahu fiki. Next வாங்க. உங்க பேரு? I would like to speak about an important quality in Islam, controlling anger. Anger is a natural feeling, but when it is not controlled, is when Prophet Muhammad sallallahu alaihi wasallam went on Hijrat with his companion Abu Bakr. They found a cave called Cave. பிள்ளைங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் செஞ்சிருந்தாங்க. என்னன்னா, அந்த குர்ஆன்ல என்னென்னவெல்லாம் அத்தாட்சிகள் இருக்கோ அதை அப்படியே பிள்ளைங்க ஒரு இதா செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் சொல்லுவோம்ல, ப்ராக்டிக்கலா செஞ்சு கொண்டு வந்தாங்க. தேனியை பத்தி, ஒட்டகத்தை பத்தி, 2 கடல்கள் அதாவது சந்திக்கிறத பத்தி, இது மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா இருந்துச்சு. அதையும் பாருங்க நீங்க இப்ப. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. About the miracle creature of Allah, the camel. The camel survives in the desert in a high temperature without water and rest. Its mouth can chew thorns and cactus without injury. Its arm can store fat, not water. இங்கே எல்லாரையும் பிரமிப்புள்ள ஆக்கின விஷயம் என்னன்னா, இங்கே குர்ஆன்ல சொல்லப்பட்ட சில விஷயங்களை அவங்களுடைய பிள்ளைங்க கற்பனையாக அதை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம். இது காபா, இது யானை, இது அபாபில் பறவை. இதை அப்படி அந்த சூறாவினுடைய விளக்கத்தை ஒரு படமாகவே ஆக்கி கொண்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும், அந்த குழந்தைங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவோம்ல, மெயின் திறன், அந்த திறனையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒன்றொன்னா காட்டுறேன், வாங்க. இப்போ குழந்தை சோறு போடுங்க. அவ்வளோ இனிமே குழந்தை ஒரு தட்டை எடுங்க. இது தண்ணி இல்ல. கிச்சன்ல போய் ஒரு பிளேட் ரோல் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. யாருக்கு 4 பேர்? உள்ள அண்ணன் கொடுத்துருங்க. அது இன்சார்ஜ் அண்ணன் தான். வேற வேணுமா? கறி எடுத்துங்க. ஒரு நிமிஷம், நாங்கள் வெளியே தர்றேன். கறி மட்டும் தனியாக போகுது. எதுக்கு கதவை தொடங்க? வயசான ஆளுக்குலாம் கறி கொடுக்காதீங்கன்னு சொன்னால கேட்காம கொடுத்து பாருங்க. கறி திங்க முடியல, கடிக்க முடியல. தம்பி லாக் பண்ணி விடுங்க. நம்ம ஊரில் கல்யாணத்தில் பரிமாறின ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களும் சேர்ந்து சாப்பிடையில், அவங்களுக்கு நம்ம பரிமாறையில் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிகழ்வுகள் எப்போவும் எல்லாருக்குமே கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிடச்சிருக்கு. பாவா, உங்கள் திரும்ப காட்டுங்க பாவா. இது வீடியோ எடுத்து சும்மா எக்ஸ்ட்ரா ரைஸ் இருந்தா அந்த இது கொடுத்துருங்க. பையன் எடுத்துட்டு போய் உமர் கொஞ்சமா குடிங்க. டேஸ்டி ஸ்பூன் சொல்லி டேஸ்டி ஸ்பூன் மாமா தண்ணி மானாமா இல்லை, தண்ணி கொடுக்குற ஆரம்பிச்சுனா தண்ணி கொடுக்குறாங்க எனக்கு.
நீங்கள் குடிங்க. எனக்கு போதுமா தண்ணி? போதுமா தண்ணி போதுமா? நான் சாப்பாடு சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பாடு? நம்மளுடைய தானே தலைவர் யூசுப் அண்ணன் பயங்கர உழைப்பு, மாஷா அல்லாஹ். காலையிலேருந்து உழைப்பு, அது எல்லாருக்கும் அந்த உடல் சாத்தியமாகுது. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, மாஷா அல்லாஹ். காலையில் டீ, பாயாசம், சாயந்தரம் டீ, சுண்டல் செஞ்சாங்க. இப்படி கண்டினியூவாக வேலை நடந்துட்டுருக்கு, மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் மற்ற அந்த குக்கிங் சம்மந்தமான, அதாவது டீ, சாய், மற்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பூரா அண்ணன் தான். இந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக வாலிபால் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாலிபாலில் சில காட்சிகள் உங்களுக்காக. இந்த பையன் நிறைய சர்வ் எடுக்கிறாப்புல, நல்லா போடுறாப்புல, நெல்லிக்குப்பம் பையன், டாப்பா விளாட்றாப்புல. நம்ம சப்ஸ்டியூட் மாஷா வாலிபால் முடிஞ்ச கையோட பயான்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. பயானுக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டோம், அதையும் காட்டுறவங்களுக்கு. இப்போ மாற்றத்தினுடைய தாற்பயங்களை, யதார்த்தங்களை இந்த மக்களுடைய உள்ளத்துக்கு புரிய வச்சாங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க என்ன செய்யலாம், வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், இந்த சமூகத்தில் சாந்தியான மனநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற யதார்த்தத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை ரீதியாக அந்த மக்களை கட்டளையிட்டார்கள். அந்த மக்களுடைய யதார்த்தத்திற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயணிக்கவே செய்தார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நிறைய நபிமொழிகள் உண்டு, அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு. மினிமம் கிரைட்டீரியா எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த மக்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு அவங்க உண்டான அந்த போர் குணம் இருக்கு இல்லையா, அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இந்த மக்களுக்கு பெயர் சூட்டுகிற பழக்கம் எப்படி இருந்தது என்றால், அந்த பிள்ளை எப்படி வரணும் அப்படிங்கிறது அந்த எதிர்பார்ப்போடு அந்த மக்களுக்கு எப்படி பேர் சுட்டுவாங்கன்னா, போர்க்களத்தின் என்ற பேர் சுட்டுவார்கள், போர்னு பேர் வைப்பாங்க. மக்களுடைய மனநிலையை சொல்கிறேன். இஸ்லாம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் எப்படி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு சின்ன உதாரணம் இது. இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மதத்தாலும் எந்த மார்க்கத்தாலும் இப்படி ஒரு சித்தாந்த ரீதியான சிந்தனை ரீதியான மாற்றத்தை அந்த சமூகத்தில் ஏற்படுத்த முடியாது என்பதற்குண்டான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது. அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா ஹர்ப், போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள நல்ல பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். நண்பருடைய பகல் சாப்பாடு முடிஞ்சு இப்போ வந்து இரவு சாப்பாடு வந்துட்டு இருக்கு, அதை அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. தாகாதான் உழைப்பாளி. சப்ஸ்கிரைபர் யூடியூப் எது பாய்? ஆமாம் யூடியூப் என்னது பாய்? யூடியூப் அவர் தாங்க படிச்சுன்னு தெரியாரு. யார் படிச்சுன்னு தெரியுதா? தாகா பாய் எடுங்க பாய், தாகா பாய். யூடியூப் என்ன சாப்பாடு தலைவர பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? பேக் பண்றது நெய் சோறும் குருமாவும். மட்டன் குருமாவுமா? மத்தியானம் என்ன சாப்பாடு? மதியம் வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி என்ன ஒரே மட்டனா போட்டு தாக்குறீல? நல்லபடியா மக்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருக்கு. சரி அல்ஹம்துலில்லாஹ். எப்படிங்க சுண்டல் போட்டிருக்கீங்க? என்ன சுண்டல், பாயாசம், இப்போ மக்களுக்கு இஞ்சி போட்ட டீ, 8 hours continuous டீ. என்ன இப்படி கேப்பே விடாம அடிச்சா? அப்படி இல்ல, எல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து லேஸ், கிட்கேட், சிப்ஸ் எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கோல்ட் காஃபி வரும், அது மாதிரி நைட் மக்கள் டின்னருக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். சரி ப்ரோகிராம் முடிஞ்ச பிறகு நெய் சோறும் கறியும் சரி போகும்போது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். சரி அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம்.
நல்லா இருக்கீங்களா? காலையிலேருந்து ப்ரோக்ராமில் இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மனசு திருப்தி அந்த ப்ரோக்ராமு? சரி, காலையில இருந்து பசங்க வந்ததுலேருந்து சரி சரி ரைட்டு. முதல்ல ஒரு குளியல், சரி வேலை, சரி சரிங்களா. அதுக்கப்புறம் பேச்சு போட்டி, குரான் போட்டி, குரான் கிராத்து, சரி கிராத்து, சரி பசங்க வந்து சாட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, சரி ரைட்டு, வரைஞ்சாங்க, சரி சும்மா சொன்னாங்க, சரி கரெக்டாக கண்டினியூ. சாப்பாடு டீ உங்களுக்கு எதுவும் குறை இருந்துச்சா இன்னைக்கு? டாப் கிளாஸ் டாப். சரி அல்ஹம்துலில்லாஹ். வந்த விருந்தாடியில் நம்ம கேட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். சரி ரைட் 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 சந்தோஷம் ரைட். ஃபோரம் சார்பாக வந்து நம்ம கேலண்டர் பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2026. வரக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கு வந்து விநியோகம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பாய், நீங்க என்ன ஊரா மாதிரி எல்லா இடத்துலயும் நிற்கிறியா? மாஷா அல்லாஹ் சூப்பரான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி ஆயிடுச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி. பட் ஓவரால் எல்லாருக்கும் இந்த திருப்தி தான் இருந்துச்சு. பட்டு மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், அதை அடுத்தடுத்து நிவர்த்தி பண்ணிக்கும். பயங்கர டயர்டு. ஓகே அல்ல பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா